அண்ணன் பெரிய கருப்பன் அவருடைய மனைவி பேர்ல இருக்கக்கூடிய கிரிஷ் அக்வா அப்படிங்கிற மினரல் வாட்டர் கம்பெனி. அவரால் தன்னுடைய நிறுவனம், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நிறுவனம், தன்னுடைய மனைவியின் பேர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்க தயாரிக்கக்கூடிய மினரல் வாட்டரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு உங்களுக்கு குறைந்த விலையில மத்திய அரசுடைய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் அமைத்திருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஏடிஎம் என்று சொல்வதை கூட நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதர் தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அருமை சொந்தங்களை 20 ஆண்டு கொடுத்துட்டீங்க போல். இன்னைக்கு நான் திருப்பத்தூர் தொகுதியில நிற்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தொகுதி மக்களை முன்னேற்றணும், ஏழை மக்கள் இருக்கிறாங்க, எல்லோருக்கும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும், குறிப்பாக இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கும். நான் நிற்பதாக என்னுடைய அருமை சகோதரர் திருமாறன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் நிற்பதாக மைக் கேட்கலையாங்கண்ணா? கேட்கலையா? அருமை சொந்தங்களை இது அவங்க காலகாலமா பண்ற டெக்னிக் தான். நைட்டு போனா கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க, பகல்ல வந்து பேசினா வேற ஏதோ போடுறாங்க. அருமை சொந்தங்களை இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் பெரியவர்களே, தாய்மார்களே, எதற்காக திருப்பத்தூர்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதை தாய்மார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா, அவனுக்கு தேவையில்லாம வம்புக்கு வேணா, நாம எதுக்கு அந்த வம்புக்கு போனோமா, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க தாய்மார்களை, கோச்சிக்காரு. அருமை சொந்தங்களே, உங்களிடம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த முறை 20 ஆண்டு காலம் ஒரு தனி மனிதனுக்கு நீங்க எம்எல்ஏ பொறுப்பு கொடுத்து தொகுதியில எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த முறை நான் நிற்பதாக நினைத்து என்னுடைய அருமை சகோதரர் கே.சி. திருமாறன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, தொழில்துறை இல்லாத ஒரு பகுதி என்னன்னா திருப்பத்தூர். எனக்கு இன்னுமே ஆச்சரியங்க, இந்திய வரைபடத்துல ஒரு மாவட்டம் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஆனா ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ரயில்வே பாதையே இல்லை. ஓரத்துல செட்டிநாட்டுல இருக்கு, அதுவும் காரைக்குடியிலிருந்து இங்க வந்த இடம். ஓரத்துல செட்டிநாடுல ஒரு ரயில்வே டிராக் இருக்கு. ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ரயில்வே டிராக்கே இல்லை என்றால் நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்றம் தான். அருமை சொந்தங்களே, நான் உங்களுக்கு உறுதி அளித்து விட்டு செல்லுகின்றேன், நீங்க அண்ணன் திருமாறன் அவர்களை வெற்றி பெற வைங்க. வெற்றி விழாவிற்கு அருமை சொந்தங்களே நான் உறுதி கொடுத்துட்டு போறேன். அந்த வெற்றி விழாவுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இங்கே வருவார் என்கின்ற உறுதி கொடுத்துட்டு போறேன். அம்மா நான் சொன்னா செய்வேன், உங்களுக்கு தெரியும், சும்மா நான் பொய் பேசுற மனிதன் கிடையாது. வெற்றி விழாவில் உறுதி கொடுத்து ரயில்வே துறை அமைச்சர் இங்கே கூட்டிக் கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கு. எத்தனை முறை அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் எத்தனை ரயில்வே மந்திரியை பார்த்து ஒரு சின்ன பெட்டிஷனாவது கொடுத்திருப்பார். ஐயா, திருப்பத்தூர்ல 20 ஆண்டு காலமாக எம்எல்ஏவா இருக்கிறேன், இங்க ரயில்வே டிராக் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, புகைவண்டி நிலையம் வேண்டும், புகைவண்டி வேண்டும், எத்தனை இடத்துல கேட்டிருப்பான். அருமை சொந்தங்களை எதுவுமே செய்யல. இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய தாமரைக்கு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு இருக்கு. அருமை சொந்தங்களை, இந்த தேர்தலை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும். நாம் எல்லோரும் எதற்காக உழைக்கின்றோம்? 234 தொகுதியில 210 தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் இங்கிருந்து அண்ணன் அவர்கள் தாமரையிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகணும். அருமை சொன்னாங்க.